வணக்கம் மக்களே. இந்த கிழிஞ்சி போன ரூ. 500 நோட்டை மாற்றுறதுக்கு தான் இப்போ நான் ஆர்பிஐ பேங்க்கு போயிட்டுருக்கேன். யாராவது இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு இப்போ ஒரு லைக்கை போட்டுருங்க. லோக்கல் பேங்க்கில் மாற்றாமல் நீ எதுக்கு ஆர்பிஐ போய் மாற்றுற அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, லோக்கல் பேங்க்கில் போய் கேட்டேன். அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இது நீ ஆர்பிஐ தான் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் நேரமாக என்னன்னு தெரியல, வழியிலேயே டிராஃபிக் போலீஸ் என் ஒய்ஃப் ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு அவர் ரூ. 500 வாங்கிட்டாங்க. ஆனால் என் பக்கத்துலேயே ஒரு 3 பொண்ணுங்க ட்ரிபிள்ஸ் போச்சுங்க தலையில் ஹெல்மெட் போடாமல். அதை பார்க்கும்போது தாங்க செம்ம காண்டாக இருந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நேராக ஆர்பிஐ போனால் அங்கே விசிட்டர் பாஸ் தர்ற ஒரு ஸ்டாஃப் என்னை மூஞ்சில் பார்த்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு நீ மாற்ற போகிற காசை கொடு அப்படின்னு கையில் கேட்டு, இது கள்ள நோட்டு, இதெல்லாம் உள்ளே மாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு அங்கேயே என்னை கட் பண்ணி வெளியே அனுப்ப பார்த்தாரு. இருந்தாலும் நேர்மையாக உழைச்சதில் வந்த காசாச்சே எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நேராக பேங்க்குள்ளே போயிட்டேன். 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு புண்ணியவா வந்து அதை 10 நிமிஷம் எக்ஸாமின் பண்ணி எனக்கு 5 புது ரூ. 100 நோட்டை கொடுத்தாரு. திரும்ப வீட்டுக்கு கிளம்பும்போது அதே விசிட்டர் பாஸில் இருந்த ஸ்டாஃப் என்னை பார்த்து நக்கலாக என்ன மாற்றினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். மாற்றின அந்த 5 ரூ. 100 நோட்டை காட்டினோடனே அவருக்கு பிபி ஏறிடுச்சு. எந்திரிச்சு நின்று கண்டிப்பாக இது கள்ள நோட்டு தான், உன் மேலே என்கொயரி வரும்னு சொல்லிட்டு என்னோட நேம் அண்ட் மொபைல் நம்பரை நோட் பண்ணிட்டு தான் என்னை வெளியவே அனுப்பிச்சார். இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. நடுவில் நம்ம வேலை முடிகிற வரைக்கும் யார் என்ன நம்மளை சொல்லி குழப்புனாலும் தடுத்தாலும் நிற்கவே கூடாதுங்க. எண்ட் ஆஃப் த டே என்னோட காசு என்னோட கையில்.